மொத்தமாகவே வந்து ஒரு ஜமாத்தாக பார்த்து கொண்டிருக்கீங்க. சுன்னத்துல் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த ஜமாத். எந்த இடத்திலும் ஆதாரத்தோடு தான் சுன்னத்துல் ஜமாத் பேசும். இதுதான் வந்து வரலாற்று ரீதியாகவும் கொண்டு வரப்பட்டது. தொப்பி போடுவதும் விரல் ஆட்டுவதும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வரலாற்று ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் மூலியமாக சுன்னத்துல் ஜமாத் வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்து தான், அதனால் காரணமாக தான் சுன்னத்துல் ஜமாத்தை ஆதரித்து நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு இது தேவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் தேவை என்று சொல்லி ஆதரிக்கிறோம். அதற்காக மற்றவர்கள் நம்ம எதிர்ப்பது கிடையாது. எதிர்ப்பது சொன்னால் அவர்கள் எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தால், ஷிர்க் செய்தால் எதிர்க்கலாம், அது தவறில்லை. நீங்களும் அதற்காக தான் வந்தீர்கள், ஆனால் தவறாக வந்து விட்டீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இது போன்ற ஃபத்வா கொடுக்க விஷயங்கள், அகீதாவோட விஷயங்கள், ஷிர்கோட விஷயங்கள், இது பற்றிலாம் நாம் வந்து எது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் முதலாக சம்பந்தப்பட்டவரிடம் சென்று, ஹஸ்ரத்திடம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதா, ஒரு செய்கிற செயல், அவரிடம் சென்று அது விஷயத்தை நேரடியாக கிளியர் செய்து விட்டு வேண்டும். அப்படியும் தவறு என்று சொன்னால்தான் இது ஆதாரத்துடன் வந்து அதிகாரமாக பேச வேண்டும். என்னென்னா உங்களுடைய முகலா நீங்கள் கேள்வி கேட்கலாம், கரெக்டான முறையில் வந்து அல்லாவின் முன்னிறுத்தி கேளுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் மௌனம் சாதித்து ஆதாரத்தை திரட்டாத அந்த நேரத்தில் இவர்கள் ஆதாரத்தை சேகரித்தும் அது உண்மை என்று தெரிந்தும் அது பொய்யாக வந்து உங்களிடத்தில் பொய் கூறி குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய பிளானை கச்சிதமாக எக்ஸிக்யூட் செய்து விட்டார்கள். மற்றும் நிர்வாகத்திலும் வந்து குழப்பி முகலாவாசிகள் 2 பிரிவாக பிரிகிறார்கள் என்று சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் பிரியக்கூடாது என்று சொன்னால் ஹஸ்ரத் அவர்கள் வெளியேற வேண்டும். முதலாக நாம் நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் 30-40 பேர் மட்டும் முகலாவினுடைய 2 பிரிவுகளாக ஆகிட முடியாது. முகலாவினுடைய 80-90% மக்கள் ஹஸ்ரத்தினால் ஆதரவு பெற்றவர்கள், ஹஸ்ரத்துடைய ஆதரவு பெற்றவர்கள், பயனடையக்கூடியவர்கள். இதில் வந்த 30-40 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளுங்க. அதே மாதிரி ஒரு 30 பேர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இளைஞர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய இர்ஃபான் மற்றும் அவர்களுடைய சகோதரர்கள், அவருடைய நண்பர்கள் அனைவரும் என்னோட நண்பர்கள் தான். இவர்கள் தெளிவான விளக்கம், ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்தார்கள், இவர்கள் தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு கொடுத்தால் வந்து புரிந்து கொள்வார்கள். இது நாம் அல்லாஹ்விற்கு எதிராக வந்துவிட்டோம் என்று தவறு செய்து தோபா செய்து சம்பந்தப்பட்ட ஹஸ்ரத்திடமே சென்று மன்னிப்பு கேட்பார்கள். யார் கேட்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய முகலா சாதிகள் செய்த தவறுக்காக ஹஸ்ரத்திடம் நான் மனமறிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்காக ஒரு மன்னிப்பு வழங்க வேண்டும். அதே போன்று நண்பர்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயத்திலிருந்து விலக வேண்டும். 10 பேர் சம்பந்தமே இல்லாதவர்கள் மற்றும் ஒரு 20 பேர் நண்பர்கள், இவர்களும் வந்து புரிதல் இல்லாமல் வந்தவர்கள். மிச்சம் இருக்குவது ஒரு 10 பேர் தாங்க. அதே போன்று ஜமாத் சாதிகளும் சரி, இவர்கள் அது ஷிர்க் என்று நினைத்து கொண்டு தான் வந்தார்கள். தப்லீகில் உள்ளவர்கள் இது ஷிர்க் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். அது போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காக தீனுடைய வேலையை செய்யக்கூடிய தப்லீக் ஜமாத் சாதிகள் இந்த விஷயத்திலிருந்து உடனடியாக பின்வாங்கி ஹஸ்ரத்தினுடன் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதே போன்று மிச்சம் இருப்பது 1-5 பேர் வரைக்கும் தான். இந்த குழப்பத்திற்கு முக்கியமான ஒரு 2-3 பேர் தான் இருக்கு காரணம். இவர்களை ஆதாரபூர்வமாக நிற்க வைத்து ஆதாரம் கேட்டு இவர்கள் குழப்பம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று இதுதான் முகலாவாசிகளோட கருத்தும் கூட. அதே போன்று ஹஸ்ரத் அவர்களுக்கு தொடர்படியாக இந்த பணியை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுதான் வந்து அதாவது அவருடைய காலம் முழுக்க இந்த முகலாவுக்காக கழிக்க வேண்டும் என்பது தான், செலவு செய்ய வேண்டும் அவருடைய நேரத்தை தான் இந்த முகலாவுடைய வளர்ச்சியை நோக்கி போகும். இப்படி தான் அனைத்து பெரியவர்களும் யோசிக்க வேண்டும். என்னுடைய நண்பர்கள் நிச்சயமாக நீங்கள் வந்ததன் காரணமாக தான் இவர்கள் இந்த திட்டத்தையே நிறைவேற்றினார்கள். இது பல நாளுடைய திட்டம். நிச்சயமாக நீங்கள் நல்லவர்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஆதாரத்துடன் பேசுங்கள். எது பேசினாலும் ஆலிம்கள் சொல்கிறார்கள், ஆஃபீஸ்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்கார்கள். யாரிடத்திலும் சென்று 2 பக்கமும் விசாரித்து முடிவு செய்யுங்கள். அப்படி ஒரு முடிவு வரும்போது, தீனுக்கு சாதகமாக வரும்போதும் அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கவில்லை கூட எதிர்க்காதீர்கள். நீங்கள் எதிர்ப்பதின் காரணமாக தீனுக்காக உழைக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த முகலாவை கொண்டு போனீங்களும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது.
ஹசரத் அவர்கள் தொடர்ந்து இதில் பணி நிறுத்த சனியில் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும். எங்கள் இளைஞர்களுக்கும் முழு சுதந்திரமாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது 2 பிரிவும் கிடையாது, எல்லாரும் ஒரே பிரிவில் தான் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட குழப்பவாதிகளை நோக்கி விசாரித்து அவருக்கு தக்க பதிலடி கொடுத்து, அவர்களை குழப்பத்தில் இருந்து திருந்தவில்லை சொன்னால் அவருக்கு தக்க பதிலடி கொடுங்கள். இல்லை தெளிவான முறையில் புரிந்து கொண்டார்கள் சொன்னால் விட்டுவிடுங்கள். மற்றும் ஹசரத்திடம் குழப்பம் செய்தவர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஹசரத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய நிர்வாகிகள் நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த மொஹல்லாவுக்கு வருங்கால சந்ததிகளுக்கும் ஏதாவது செய்ய விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஹசரத்தை இந்த காலம் முழுக்கவும் இந்த மஜித்தில் பணியாற்ற வையுங்கள். அதுதான் இந்த மொஹல்லாவிற்காக நீங்கள் செய்யும் பணி. நிச்சயமாக அப்படி ஹசரத்துக்கு எதிராக வருவர்கள் எதிராக வருவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களும் இந்த மொஹல்லாவினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அவர்கள் தடையாக இருக்கிறார்கள், வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பது உறுதிமிக்கான ஒரு சத்தியமான ஒரு விஷயமாகும். நிச்சயமாக அந்த தரத்திற்கு எங்களுடைய இளைஞர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள். நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள் சத்தியத்தை மீட்டெடுப்பார்கள். அகீதாவுடைய விஷயத்தில் அல்லாவே நிரூபித்து விட்டான், முத்தம் கொடுப்பது அகீதாவுடைய விஷயம் என்று. அதே போன்று சத்தியமிக்க ஹசரத் அவர்கள் சத்தியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தையை கூட, ஒரே ஒரு ஆதாரங்களை கூட நிரூபிக்க முடியாத குழப்பவாதிகள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஹசரத்துக்கு எதிராக வாக்குகளை கொடுக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ஆட்சிக்கு எதிராக தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது துளி அளவு மாற்றும் கருத்து கிடையாது. இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மொஹல்லாவில் குழப்பவாதிகளை துடைத்தெறிவது தான் எங்களுடைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. இந்த காலகட்டத்திற்கு வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் போக விரும்புகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு இளைஞர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்தி வைப்பது என்பது மிகவும் கேவலத்துக்குரியமான விஷயமாகும். அதை அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். மொஹல்லாவினுடைய நல்ல எண்ணத்துக்குரிய சிந்தனைகளுக்காக போராடுங்கள். அதற்காக போராடியவர் தான் அப்துல் ஹசரத் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும். இதை தான் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும் அதை தான் செய்து கொண்டு இப்பவும் சத்தியத்தின் பக்கம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மொஹல்லாவில் நாம் வாழும் இந்த ஜனநாயக நாட்டில் சத்தியத்துக்கு சத்தியத்தை மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஒரு கண்ணெதிர்க்கப்பட்ட பகலில் ஒரு அநியாயத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இது இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு விஷயமாகும். நிச்சயமாக இதிலிருந்து பின்வாங்குங்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நபீர் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அப்துல் ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், யாரும் 2 பிரிவுகள் கிடையாது. 2 பிரிவு என்று தப்லீக்கின் பின்னாடி ஒளிந்து கொண்டு, தப்லீக் என்கின்ற ஒரு அழகிய வெள்ளை போர்வையின் பின்னாடி ஒளிந்து கொண்டு தன்னுடைய தேவைகளை, சுய தேவைகளையும் சுய கோபத்தையும் தீர்த்து கொள்வதற்காக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார். அவரை துடைத்தெறிய அவருடைய இந்த செயல்களை அவரை தப்லீக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும். மற்றும் குழப்பத்தில் ஏற்படுத்தும் நிர்வாகிகள் அவர்களும் தண்டனைக்குரியவர்கள்தான். நிச்சயமாக இவர்களும் தன்னுடைய தவறுகளை உணர வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களுக்கு நிச்சயமாக உண்மையிலும் மறுமையிலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஹசரத் அவர்கள் இந்த மொஹல்லாவிற்காக செய்த நல்ல செயல்கள், செய்து கொண்டிருக்கிற செயல்கள், செய்து முடிக்கப்பட்ட வேலைகள், எங்கள் இளைஞர்கள் சார்பாக எந்த வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்று ஓரிரு வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் அது ஓரிரு செயல்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த பார்ட்டில் அதை தனித்தனியாக நம்ம ஆதாரத்தோடு வெளியிடுவோம். இப்போ அதை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் இதனால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் என்று சொல்லி. இதனால் நஷ்டம் அடையக்கூடியவர் யார்?
முகலாவை ஒரு வெறியோடும் லட்சியத்தோடும் 7 வருடமாக எங்களுடைய இளைஞர்கள் மார்க்க செய்யும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஹசரத்துடைய தலைமையில் நிச்சயமாக இந்த வேலையை செய்ய வேண்டியதே பொறுப்பில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஆதரவு சிறிது கொடுத்தார்கள் தவிர பெருநாள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வேகம் இந்த முகலாவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அதனால்தான் சத்தியத்தின் பக்கம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்கள் எங்களுக்கு முக்கியமான இந்த முகலாவுக்கு தேவையான முக்கியமானவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு அது. அதை நிச்சயமாக நாங்கள் இழக்க விரும்பவில்லை. நீங்கள் அதை இழப்பதின் காரணமாக இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்ன ஹஜ்ரத் இந்த முகலா விட்டு போறாருனாக்கா இதனால என்ன பயன்? எதனால பயன் இருக்கா? முதல் பயன் இதனால மற்ற முகலாவாசிகளும் தான் அசிங்கம். ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய முகலாவாசிகள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முகலாவாசிகள், நம்ம கண் முன்ன ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு சத்தியம் நடக்குது, ஒரு சத்தியத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடக்குது. எந்த தவறுமே ஒரு ஒரு மனிதன் செய்யாம, ஒரு ஹஜ்ரத் இமாம் செய்யாம, அவரு அப்படியும் ஒரு தவறு செஞ்சா கூட அந்த முகலாவுக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்காரு அதை கருத்தில் கொண்டு அவர் அணுகுமுறையே ஒரு இமாம்கள் அணுகுமுறை செய்யும்போது, ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் இமாம்கள், அவர்கள் அணுகுமுறை செய்த முறையே நம்ம தவறான முறை, அவதூறாக பேசிக்கொண்டு மிகவும் கண்ணியத்துக்குரிய மாதிரி நாம் நடத்த வேண்டும். மிகவும் கேவலமான முறையில் இமாம்களை நடத்துகிறீர்கள் நம்மளுடைய முகலாவில். இது நம்மளுடைய வருங்கால அனைத்து முகலாவாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையை இறக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமாக இதை நாங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. என்ன சொன்னால் தடுக்க வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக முகலாவில் உள்ள ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, சத்தியத்தை ஏற்கக்கூடிய உண்மையானவர்கள், இளைஞர்கள் மற்றும் அநியாயத்தை தடுக்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இது சத்தியமான ஒரு அநியாயமான விஷயமாகும். ஏன்னு சொன்னால் ஒரு ஆதாரத்தோடு ஒரு இமாமை வெளியேற்ற வேண்டும் சொன்னால் ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். மற்றும் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்டாவது நீங்கள் நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. எதுவுமே இல்லாமல் அப்படியும் அவர் சிரிக்க செய்தவர் எவ்வளோ நன்மையான விஷயங்கள் செய்திருக்கிறாரு. சிரிக்க செய்யலை, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். இமாம்களை அணுகுமுறை செய்யும் போது அப்படியும் எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியாமல் பல முறை தோற்று போன நிர்வாகிகள் ஒரு சில பேர் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஹசரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நல்லோர்கள் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போதே பல நல்லோர்களுடைய கையை நாங்கள் எங்கள் ஆதரவை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் நிர்வாகத்தோட பணியில் ஈடுபடவில்லை. நீங்கள் பின்வாங்கியதன் காரணமாகத்தான், தகுதியுள்ளவர்கள் பின்வாங்கியதன் காரணமாகத்தான் தகுதியற்றவர்கள் உள்ளே முகலாவின் பற்றி கவலை செய்யாமல் நாம் முன்பு கூறப்பட்டது போல் மஜீத்துடைய பணிகளை சிறப்பாக செய்கிறார்கள். ஆனால் முகலாவுடைய விஷயத்தில், ஒற்றுமையுடைய விஷயத்தில், இமாம்களுடைய விஷயத்தில் பற்றி கவலை செய்யாமல், இது போன்று இமாம்களை குறிவைத்து முகலாவை பற்றி கவலை செய்யாமல் இமாம்களை குறிவைத்து குரான், ஹதீஸ், அல்லாஹ் இவர்களுக்கு எதிராகவே வாக்குகளை சேகரித்து கொண்டு இளைஞர்களை தூண்டிவிடுவது என்பது இதற்காக தான் இவர்கள் உள்ளே வந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது இந்த முகலாவிற்கு. நிச்சயமாக அவர்கள் வரக்கூடிய எந்த விதமான நிர்வாக தேர்ந்தெடுப்பு இருந்தாலும் சரி, அது அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இதுதான் அனைத்து முகலாவாசிகளும், நல்ல எண்ணத்தை விரும்பக்கூடியவர்களும், அனைத்து இளைஞர்களும், அல்லாவிற்காக யாரெல்லாம் செயல்படக்கூடிய தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், சாதாரண தொழக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவரும் நீங்கள் இந்த முகலாவுக்கு செய்ய வேண்டிய பணி இதுதான். குழப்பமானவர்களை வெளியேற்ற வேண்டும், தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ்ரத்தை முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு வருத்தப்பட்டு அவருக்கு தேவையான அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கு என்ன சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் மதியத்தில் அதை தொடர்ந்து செய்து அவர்கள் ஆதரித்து நாம் வாக்குகளை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த முகலாவுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உயர்தரமான பணி. ஏனென்று சொன்னால் கண் முன்னே அநியாயம் நடக்கும்போது நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அநியாயக்காரர்களும் நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள். அதே போன்று நாங்கள் இவ்வளவு காலம் செய்த இந்த இளைஞர்கள் மார்க்கை செய்யும் மையமிலே முகலாவில் செய்த பணி ஒவ்வொரு நேரத்திலும் மஜீத்துடைய ப்ரோக்ராமில் தொடர்ந்து கலந்து கொண்டு எங்களுடைய பணிகளை செய்திருக்கிறோம், யாருடைய அழைப்புதலும் இல்லாமல். அதுபோல இது எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை, ஆனால் எங்களை எதிர்க்காமல் இருந்ததே அது எங்களுடைய ஆதரவு தான். ஆனால் இப்போது நீங்கள் அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்னால் எங்களை எதிர்ப்பதற்கு சமமாகிவிடும்.
அதனால் அநீதியை எதிர்த்து குரல் கொடுங்கள். நிச்சயமாக ஹஜ்ரத்துக்கு எதிர்க்காக வந்தவர்கள் நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதாவது அதில் பெரும்பாலான என்னுடைய நண்பர்கள் அவர் புரிந்து கொள்வார்கள். அதே போன்று ஜமாத் சாதிகளும் இதிலிருந்து விலக வேண்டும். தனியாக குழப்பம் செய்பவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தவர்களும் தனியாக நிற்கப்பட்டு அவர்களின் முகாவில் அடையாளம் செலுத்தப்படுவார்கள். இதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் தண்டனை. மற்றும் தொடர்ந்து எங்களோட பணிகளை செய்வதற்கு ஆதரவு கொடுங்கள். நாங்கள் என்னென்ன பணியெல்லாம் செய்திருக்கிறோம் என்பது பின் வரக்கூடிய வீடியோவில் பட்டியலிட்டு உங்களுக்கு நான் வெளியிட இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.